ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். செல்வி ஹால்பர்ட் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி கொரியன் சீஸ் ஃப்ராங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொரியன் சீஸ் ஃப்ராங்கி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன், கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் எடுத்திருக்கேன். அதை நல்லா பீட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு தோசை தவா நல்லா சூடு பண்ணுங்க. கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆம்லேட் மாதிரி ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் இன்றைக்கி வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா கேரட், கேப்சிகம், கேபேஜ் எடுத்திருக்கேன். நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 2 சைடும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுட்டு மயோனீஸ் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பாஸ்தா பீஸா ரெட் சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஆம்லேட் எடுத்து அதில் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு நம்ம திருவன சீஸை ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அதை ஆஃபாக மடித்து 2 சைடு நல்லா வேக வச்சுட்டு ஒரு பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரோல் பண்ணிவிட்டு வச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கொரியன் சீஸ் ஃப்ராங்கி ரெடி ஆயிடுச்சு. நீங்களே வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்